Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. இ-பாஸ் சர்வரில் ஏற்பட்ட திடீர் குறைபாட்டால் நீலகிரியின் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்போம். சுரேஷ்குமார், வணக்கம். இப்ப இந்த சர்வர் பிரச்சனையில ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? மேலும் அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த கடந்த ஓராண்டுக்கு முன்பு இ-பாஸ் முறை செயல்படுத்தப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி முதல் வார இறுதி நாட்களில் 8000 வாகனமும் மீதி நாட்களில் 6000 வாகனமும் அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் இ-பாஸ் சோதனை செய்ய உத்தரவிட்டனர். இந்த நிலையில் கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் ஆய்வு செய்வதற்காக மேல்கூடலூர் பகுதியில் அதற்கான சோதனை மையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ள சூழ்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் தற்பொழுது அதிக அளவில் வருகை தரும் சூழ்நிலையில் இ-பாஸ் சர்வரில் சுமார் 2 மணி நேரமாக திடீர் குறைபாடு ஏற்பட்டுள்ளதால் இ-பாஸ் எடுக்காமல் வரும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் எடுக்க முடியாமல் தவித்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உதகை மற்றும் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சூழ்நிலையும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.